பொண்டாட்டி புருஷனை திட்டுறதை கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த படம் சத்தியமாக கனெக்ட் ஆச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 2 குழந்தை பார்த்தா அப்பா 40 வயசுல 45 வயசுல எவ்வளோ கஷ்டப்படுறானுங்க. அந்த மிடில் கிளாஸ்லேருந்து பணக்காரன் ஆகிறதுக்கு ஐயோ இதோட கீழே போயிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க இந்த படம். முனிஷ்காந்த் இந்த படத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கா போல. இன்றைக்கி இருக்கிற நடிகரில் தன்னோட பாடி லாங்குவேஜ்லேயே ஒரு படத்தை நகர்த்த முடியும்னா பல பேர் இறந்துட்டான். ஆனால் இந்த ஒரு நடிகர் இன்னும் உயிரோடு இருக்கான், உயிர் போட இருக்கான். எவ்வளோ நடிகருங்க காமெடி நடிகருங்க படம் பண்ணுறானுங்க, அவங்க ஹீரோயிசத்தில் பண்ணுறானுங்க மாஸ் சீன் கிரியேட் பண்ணி. ஆனால் பட்டாவன் குணச்சித்திர நடிகர்லேருந்து நட்புக்காக நடிகர்லேருந்து மாநகரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கதையை தாங்கின்னு போகப்போல. ஷாருக் கான் படம் அங்கே எடுக்கிறப்ப அந்த படம் எடுக்கிறப்ப விஜய் சேதுபதியை முனிஷ்காந்த் கேரக்டரால் என்னால் நடிக்க முடியலன்றார். ஸோ அந்த அளவுக்கு அழகான ஒரு நடிகர் முனிஷ்காந்த். ஸோ அந்த அளவுக்கு படம் அழகாக இருக்கிறதுனால இந்த படம் இன்னொரு தடவை ஒரு சீனில் செக்கை தொலைச்சிருவான், பொண்டாட்டி வரும். ஐயோ எனக்கு சத்தியமாக ஏன் பொண்டாட்டி வந்துடுவாள் அந்த மாதிரி பயந்து பேய் படம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். செக்கு தொலைஞ்சிச்சே முனிஷ்காந்த் நிற்க பாவம் அவள் பஜாரியாச்சே இவனை என்ன பண்ணுற போகிறா அப்படின்ற மாதிரி அவ்வளோ இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் நாங்கள் உள்ளே இறங்கிட்டோம். ரொம்ப அழகான படம். கிளைமேக்ஸ்லாம் வந்து பிச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒன்று நடந்தது, 15 கோடி ஒருத்தனுக்கு அடிச்சது. அவன் ஃப்ரெண்டு ஒரு லாட்டரி டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்தான் அப்படின்ட்டு போய் அவனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தான்ல. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் அதே மாதிரி இருக்கும். நடக்குமானா நிகழ்காலத்திலே ஒருத்தன் வந்து அழகாக இதே மாதிரி இருக்கானுங்க, இவனும் அது மாதிரி தான்டா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த சீன்லாம் வந்து புல்ல அரிக்கும் நம்மளுக்கு பார்க்குறப்போ. இவன் கஷ்டப்படுற சீனெல்லாம் நான் வந்து அழவே இல்லை. பட் இவன் சந்தோஷமாக இருக்கிற சீன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஆனந்த கண்ணீர் வடியும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தை பார்க்கலன்னா பார்க்காதவங்களுக்கு லாஸு, பார்த்தோன்னா என்னோட புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதாவது நான் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சு வந்தேன்னா, மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க மிஞ்சி போனால் ஒரு மிடில் கிளாஸ் படக்கூடிய கஷ்டத்தை காட்ட போகிறாங்க. அந்த கஷ்டத்தை நாங்கள் டெய்லி தாண்டா பார்த்துட்டு இருக்கிறோம். இது 2 மணி நேரத்துக்கு என்னத்தரா காட்ட போறீங்கன்னாக்கா அது உள்ள ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சு அதில் கொண்டு வந்தாங்க. எனக்கு டேரக்டரோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் வரும், ஒரு வயல்வெளியில் வந்து முனிஷ்காந்த் படுத்துட்டு இருப்பாரு, நல்லா அப்படியே காத்தோட்டமாக இருப்பாப்புல. திடீர்னு பார்த்தா அது கனவு, இது கனவா அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கனவா நினச்சது கிளைமேக்ஸ் வந்து நினைவாகும். இது என்னப்பா வயல்வெளியில் படுக்கிறதுலாம் ஒரு கனவா பண்ணுறீங்க, அதுக்கு பின்னாடி அவர் ஒரு விஷயம் நினைப்பாரு, அதை அப்படியே கொண்டு வந்து எமோஷனலாக பார்க்குற நமக்கு கனெக்ட் பண்ணுவார் டேரக்டர். வேற லெவல் பண்ணுறாரு. அந்த ஒரு டீட்டெயில் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்கும். காமெடியாக இருக்கட்டும், சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எவ்வளோ சண்டை போட்டாலும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் முனிஷ்காந்த் வந்து ஹீரோவாக போட்டாங்க. முனிஷ்காந்த் ஒரு நல்ல ஒரு காமெடி ஆக்டர் அவர். பட் மிடில் கிளாஸ்னு வச்சாங்களே, எமோஷன் தான் நீங்கள் மெயினாக கொடுக்கணும், அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும் படம் அப்படின்னும் போது படத்தில் காளி வெங்கட் வந்தார். ஏன்னா காளி வெங்கட் அவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஆக்டரை கொண்டு வந்து நீங்கள் சைடில் சும்மா போட்டு வச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன். பட் டேரக்டர் என்ன பண்ணார்னா, என்கிட்ட கதை இருக்குது, அந்த கதைக்கு நான் யாரை போட்டாலும் சூப்பராக இருக்கும் பாரு படம்னு சொல்லிட்டு சேலஞ்சிங்காக எடுத்தாப்புல. உண்மையிலே முனிஷ்காந்த் வாழ்ந்துருக்காப்புல கதையில். சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஒரு நல்ல ஒரு படத்துக்கு ஒரு நல்ல கதையே போதுமானது, கதாபாத்திரம்லாம் தேவையில்லை அப்படின்றத டேரக்டர் உள்ள காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி படங்களை தாராளமாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணலாம், தாராளமாக வந்து பாருங்கன்னு. இந்த படம் வந்து இன்னைக்கு வெளியில் எழுந்து வரும்போது எல்லாம் கிளாப் பண்ணிட்டு வந்தாங்க. நீங்கள் 10 நாள் கழிச்சு இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் கை தட்டிட்டு தான் வருவீங்க. கிளைமேக்ஸ் அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்தால் 500 ரூபாய் எனக்கு மட்டும் தான், பக்கத்தில் இருக்கும் ஃப்ரெண்டுக்கே கொடுக்க மாட்டான்னு. ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா ஏதாவது நம்மளும் பகிரலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சை கொடுக்கும் இந்த படம். நல்ல படம், உண்மையிலேயே சூப்பரான படம். மிடில் கிளாஸ்னாலே நமக்கு கேலி கிண்டல் தான், பணம் இல்லை, அவங்கள பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம், நிறைய பேர் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எல்லாருமே கனவுகளோட ஓடுறாங்க, பெரிய வாழ்க்கையோட ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதையே ஒரு கான்செப்ட் ஆக்கி அதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமாக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளை காமெடியாக நினச்சவங்களெல்லாம் புறம் தள்ளி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற அந்த சோக துக்கங்கள் சென்டிமெண்ட், அந்த பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம மனநிலை எப்படி மாறுது, இப்படி எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் ஒரு பாடமாக சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸ் கரெக்டாக இந்த விஷயம் வச்சிருக்காங்க இந்த படத்தில். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா என்ன விஷயம் வச்சிருக்காங்க? பொண்டாட்டி புருஷனை திட்டுறதை கரெக்டாக வச்சுருக்காங்க. பணம் இல்லைன்னா எல்லாரும் திட்டு வாங்குவோம், அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டிலலாம் வீட்டுக்காரமாக பக்கத்தில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே எனக்கு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அப்படின்னா படம் எவ்வளோ கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள். ஒரு ஆண், அதாவது மிடில் கிளாஸ் அப்படின்னா ஆணோட வந்து இது ரொம்ப கஷ்டப்படுற இது இருக்கும். எந்தளவுக்கு முனிஷ்காந்த் இந்த படத்தில் அந்த அப்படியே வாழ்ந்துருக்காருங்க மனுஷன். அவரெல்லாம் நம்மளை ஹீரோ கேரக்டர் அவர் நினைக்க முடியுமா? ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் மேனை நம்மளால் நினைக்க முடியும். அதை வந்து அவர் நிரூபிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. பணம் இல்லைனாலும் மிடில் கிளாஸ் ஒரு சந்தோஷம், ஒரு காமெடி அந்த மாதிரி இருக்கும் படத்தில். எந்த அளவுக்கு அதுதான் காமெடி ரொம்ப டாப்பில் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, இந்த சென்டிமெண்ட் இருக்குது, சோகம் இருக்குது, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து இந்த 2.5 மணி நேரம் படத்தில் வந்து கொண்டு வந்து காட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 100 நாளுக்கு மேலே கண்டிப்பாக ஓடும், அரங்கு நிறைந்து ஓடும், மக்கள் கூட்டமாக வர போகிறாங்க. ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி வரவேற்றோம், ஒரு குடும்பஸ்டன் எப்படி வரவேற்றோம், 3 BHK எப்படி கொண்டாடணும், அந்த மாதிரி கொண்டாடப்பட வேண்டிய படம். நிறைய படம், பெரிய படம்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்தது காரணமே பயங்கரமாக ஒரு கதை பண்ண போகிறாங்க, எப்படி இருக்குது பார்ப்போம். முனிஷ்காந்த், விஜயலட்சுமி பேர் கண்டிப்பாக செட் ஆகாத பேர். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலே இவருக்கு இவரா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த பேர் என்ன மாதிரி பண்ணியிருக்குங்கிறது தான் இந்த படத்தோடைய விஷயமே.
ஓகே, கேரக்டர் வைஸ் வந்து ஆக்சுவலி யார் ரொம்ப மிடில் கிளாஸ்ல கஷ்டப்படுறத கரெக்டாக காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜயலட்சுமி தான். ஒரு பொண்டாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும், சண்டை போடும், பணம் முக்கியம் சொல்லும், எல்லாமே பண்ணும். புருஷங்கிறவன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு அது இதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எப்படி ஒரு கம்யூனிசம் இருக்குங்கிறத கிளைமேக்ஸை பாருங்க. பொண்டாட்டியாவது கிண்டாட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதாவது ஒரு காக்கை கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பகிர்ந்து உண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடை கொடுக்குது. ஒரு மிக்சர் வந்து ஒருத்தர் கொட்டிட்டு போவான், கான்னு சாப்பிடவே சாப்பிடாது. அதை சுற்றி ஒரு 7-8 காக்கா வந்தோடனே சாப்பிடுது. இவர்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா பணம் வந்துடும். இவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடணும், பொண்டாட்டியை கொடுத்துடணும், திருப்திப்படுத்தணும், பிள்ளைகளை திருப்தி நினைக்கும் போது அந்த சீன் வந்து அவர் மண்டையில் வந்து டச் ஆகும். நம்ம ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு காக்கையே வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்ணும் போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காசை வந்து கொஞ்சம் பிரித்து கொடுப்பாப்புல. அப்படியே அழுகையே வந்துடும். அவன் குடும்பமே பயங்கர கஷ்டம். அவன் போய் இன்னொருத்தருக்கு 1 லட்சம் 50,000 இந்த வச்சுக்க 25,000 கொடுக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பதட்டம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை செம்மையாக கொண்டு போயிருந்தாங்க. சரி ஓகே, டீசெண்டான படம் வந்தா. செகண்ட் ஹாஃப் வந்து அழுக வச்சுட்டானுங்க. செம்ம அழுகாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அழுக வச்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம். ஓகே, ஒரு பெரிய ஹீரோக்கள் படங்கள் இது மாதிரி பண்ணாங்கன்னா பயங்கர வரவேற்பு இருக்கும். முனிஷ்காந்த் பண்ணியிருக்கிற வரவேற்பு இருக்குமா? படத்தோட மைனஸாகவே நான் அதை தான் பார்க்குறேன். இதே மாதிரியே நம்ம 3BHK மாதிரியே ஒரு சரத்குமார் சார், ஒரு சித்தார்த்து அவங்கள போட்டுட்டு பயங்கரமாக பேச வச்சாங்க. ஸோ அது மாதிரி இது பண்ண முடியாமல் போச்சோ. நம்ம ப்ரொடக்ஷன் வேல்யூவோ அந்த ஸ்டோரியவோ ஆக்டிங்கோ யாரையுமே குறையே சொல்ல முடியாது. முனிஷ்காந்துக்கு வந்து இந்த படம் ஒரு கேரியர் பெஸ்ட். நிறையா படங்கள் நல்லா பண்ணியிருந்தா கூட முனிஷ்காந்த் சாரோட கேரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. எதிர்பார்த்து வந்தீங்க? ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து என்ன மாதிரி இருக்கணும், அது வந்து நம்மளுக்கு பெரிய பணக்காரங்க தான் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸும் எல்லாருக்கும் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றத வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. மிடில் கிளாஸ்னோட ஒருத்தவங்க லைஃப்ல ஒரு விஷயம் இருக்கும். அதான் மிடில் கிளாஸ்ன்றது வந்து மைய கருத்தா என்ன சொல்றாங்க? மைய கருத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளே வச்சுக்காம எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறது தான் வந்து மகிழ்ச்சி இருக்குது அப்படின்றத இதில் கொண்டு வராங்க. அதுதான் அந்த மைய கருத்து. இது வந்து அந்த கம்யூனிசமோட கருத்தும் வந்து அதில் கரெக்டாக வருது. ஒரு கம்யூனிசம் தலைவர் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. யார் இந்த படம் பார்க்கணும்? எல்லாருமே பார்க்கணும். எல்லாருக்குமான கதையாகவும் இருக்குது. பொதுவாக வந்து நிறைய பேர் ஏமாற்றுவாங்க அப்படி இப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய பணக்காரங்கன்னா ஏமாற்றுவாங்க அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அவங்க தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. மனிதர்களை என்னைக்குமே நம்பணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், அவர்கிட்ட இருக்கிற காசை வந்து எப்படி வந்து கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறது தான் வந்து கதை. ஓகே, மிடில் கிளாஸ் உண்மையாவே இப்படி தான் இருக்குமா? கரெக்டாக காமிச்சிருக்காங்களா? கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு தோணலை. ஏன்னா இப்போ வந்து மிடில் கிளாஸில் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறோம். லைக் நமக்கு செலவுக்கே நான் அவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஸோ கொடுத்து வாழணுமான்னு கேட்டால் அது வாழணும் கண்டிப்பாக. ஆனால் நமக்கு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு சைக்கலாஜிக்கலாக நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி வாழ்ந்தா, இந்த படத்தில் இருக்கிற மாதிரி வாழ்ந்தா, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து நீ கொடுத்து வாழண்டா அப்படின்னு நம்ம ரிச் பீப்புள்கிட்ட சொன்னால் அது ஓகே. இப்போது நான் வந்து குறை சொல்லலை, பட் ஆனால் ரிச் பீப்புள்கிட்ட சொல்லும் போது அது ஓகே. ஆனால் அவங்க சூழ்நிலைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. ஆக்டிங் வைஸ் முனிஷ்காந்த் மற்ற கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணிருந்தாங்க? எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. யார் பார்க்க வேண்டிய படம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒரு குடும்பம்னா எப்படி குடும்பமாக இருக்கணும், பணத்துக்காக ஆசைப்பட்டு போகாமல் எப்படி மக்கள் வாழணும் அப்படின்னு. இது படம் முனிஷ்காந்த் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. இது ஒரு நடிப்பு கூட மாதிரி தெரியல. ஆக்சுவலாக இயல்பாக வாழ்கிற மாதிரியே இருக்குது எல்லாத்துக்குமே. இதில் வந்து இப்போ டைம் போகிறதே தெரியல. 3 மணி நேரம் உட்காந்துருக்குறோம். அந்த டைம் எப்படா போகும், நம்ம எந்திரிச்சு போகும் அப்படியெல்லாம் தோணலை. போனதே தெரியாமல் அளவுக்கு போயிடுச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. யோகி பாபு சில படங்கள் வந்து ஹீரோவா பண்ணியிருந்தாரு, பயங்கரமாக வரவேற்றாங்க. இந்த படத்தை எப்படி வரவேற்று? கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய படம். யோகி பாபு விட இது சூப்பராக நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த் வந்து நடிப்பு ராஜீவா வா இது வந்து குடும்பமாக பார்க்கக்கூடிய படம் தான். முனிஷ்காந்தோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு, இயல்பாக இருந்துச்சு.
ஒரு எந்த இடத்துலயும் ஓவர் ஆக்டிங்லாம் தோணவே இல்லை. அவர் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், எல்லா இடமுமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இந்த குடும்பம் நடத்துறது எப்படி, குடும்பம்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க. இந்த படம் எப்படி உதவும் அவங்களுக்கு? கண்டிப்பா அது உதவும். வந்து எல்லாரும் ஒரு இடத்துல அவங்க கோவப்படும் போது அவர் அட்ஜஸ்ட் பண்ணி அதை புரிஞ்சுட்டு நம்ம ஃபேமிலின்னு வராங்க இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அதை வந்து அந்த 2 பேருமே கோவப்பட்டா லைஃப் போயிடும். அந்த இடத்துல இல்லை என் குடும்பம் மறுபடியும் முக்கியம், அவங்களுக்கு நான் தானேன்ட்டு அவர் வந்து நிற்கிறாருல, அது ரொம்ப முக்கியம். அந்த கோவத்தை விடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை யாரா இருந்தாலும் விட்டு படம் இது யார் முக்கியமா பார்க்கணும்? குடும்பத்துக்கான படம். ஃபேமிலிஸ் Families. கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே புரிதல் இல்லாமல் போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் அடுத்தவங்களை பார்த்து ஒரு மேஜிக்கான லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கிறத நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஓகே எல்லாரும் இந்த மக்கள் அதை வாழ்கிறாங்க, நாம அதை வந்து யாரோ ஒருத்தர் இடத்துல விட்டு கொடுத்து போகணுங்கிறத இது ஒரு அழகாக எடுத்து காட்டிக்கிறாங்க. இது ஒரு அருமையான படம். படம் ரொம்ப லைவ்லியாக ரொம்ப கேஷுவலாக ஃபேமிலியோட பார்க்குற ஒரு பிரமாதமான படங்க. ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. என்ன விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு பர்சனலா? ஃபேமிலியோட இன்னைக்கு இருக்கிற லேடிஸ் வந்து எப்படி வந்து லைஃப்பை வந்து வாழணுங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. டச்சிங்காக இருந்தது படம். உங்களோட ஃபேமிலி கிட்ட ஓகே இந்த விஷயம் நடந்திருக்கு, இதே படத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன விஷயம் வந்து படத்துல வச்சிருக்காங்க? இல்லை இருக்கிறத வச்சு நம்ம லைஃப்பை வாழணும், பெருசாக நம்ம எதிர்பார்த்து இருக்கிற பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற விஷயத்தை வச்சு சந்தோஷமாக வாழணுங்கிறத ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. எல்லாருமே லேடிஸ் நல்லா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு இதை ஒரு நல்ல ஒரு கருத்தான படம். ஆமாம் கண்டிப்பாக லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழணுங்கிறது சிம்பிளான கான்செப்டில் சூப்பராக அதை லைவ்லியாக இருக்குது படம். ரொம்ப டச்சிங்காக இருக்குது. எதார்த்தம் நல்லா இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறதுல ஆரம்பத்துலேருந்து பிகினிங் வரைக்கும் படம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே ஓரளவு எல்லாமே ஒரு லைனில் நல்லா இருந்தது. ஓகே பெரிய ஹீரோ பண்ணலன்னு ஓர கட்டிர வாய்ப்பு இருக்கா இந்த படம்? இல்லை கண்டிப்பாக இல்லை. இந்த படத்துக்கு பெரிய ஹீரோ பண்ணியிருந்தாக்கா இந்த அளவுக்கு மக்கள் மனசில் ரீச் ஆகாமன்னு தெரியாது. யதார்த்தமாக ரொம்ப சூப்பராக இருந்தது படம்.